திருச்சி மக்களை சந்தித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவிக்க உள்ள நிலையில் மாநகர் பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் இன்று திருச்சி செல்கிறார். தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தரும் அவருக்கு அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறும் புனித ஜோசப் கல்லூரி மைதானத்திற்கு செல்லும் வழிகளில் மக்களுக்கு நன்றி தெரிவித்தபடி முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். இதற்காக சாலைகளின் இருபுறமும் இரும்பு தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்துள்ளனர். பொதுக்கூட்ட மைதானத்தில் 7500 நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. கூட்டத்தில் பங்கேற்கும் மக்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயாராக உள்ளன. முதலமைச்சர் பேசும் இடம் மற்றும் அவர் பயணிக்கும் பாதைகளில் சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி மாநகர் பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.